ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் அஸ்திக். ஸோ நம்ம ஜஸ்ட் எனக்கு நைஸாக வச்சுக்கோங்க. என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு டெட்பூல் விஸ் உல்வரின். ஸோ அந்த படம் தான் பார்க்க போகிறோம். எனக்கு அந்த படம் நான் பார்த்துட்டேன். எனக்கு அந்த படம் எப்படி இருக்குது, அந்த படம் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்ல வந்திருக்காங்க, அந்த படத்தை என்ன காமெடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி புட்டு வைக்க போகிறோம். எக்ஸ்மேன் திரும்ப வந்தாரா, எக்ஸ்மேனுக்கு என்ன ஆச்சு, இறந்து போன எக்ஸ்மேன் என்ன ஆனாரு, அண்ட் டெட்பூல் வந்து இதில் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்துட்டு ஃபுல்லாக பேசலாம். ஸோ வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர். ரெட்புல் வந்துட்டு 2018 சம்திங் அந்த டைம்ல ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் சில ப்ரொடியூசர்ஸ் அண்ட் சம் இஷ்யூஸ்னால வந்துட்டு அது ரிலீஸ் ஆகலை. ஸோ இப்போ வந்துட்டு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் தியேட்டர் வாட்ச் மூவி தான் வந்துட்டு இந்த டெட்பூல். ஸோ இந்த டெட்பூல் வந்துட்டு 3 வந்துட்டு எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கதை என்ன அப்படின்னா வந்துட்டு TVA அப்படி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹாலிவுட் வாட்சர்ஸ் வந்துட்டு மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து TVA அப்படிங்கிறது நிறைய ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. சம் வெப் சீரிஸ்லேயும் நிறைய காமிச்சிட்டாங்க. TVA லோக்கி சீரிஸ்லேயே வந்து நிறைய காமிச்சிட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு இந்த TVA கணக்குப்படி தான் அந்த படம் கொண்டு போயிருக்காங்க. TVA கணக்குப்படி என்ன கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அங்கே ஒரு பேரடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு வில்லன் இருக்காரு. ஸோ ஒரு டிவியில் வேலை பார்க்குற ஒரு தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக ஒரு விஷயம் உருவாக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு டெட்பூலை கூட்டு வந்து உள்ள உட்கார வச்சு சொல்லி கொடுத்துருக்காரு. நான் இப்படி அழிக்க போகிறேன், அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த உலகத்தை காப்பாற்றணும். என்னடா சொல்ற, அவன் தான் அழிக்க போறான், அவனே அழிக்க போறான்னு சொல்லிட்டு இவனை காப்பாற்ற சொல்றானே. ஒவ்வொருக்கும் அழியும் போது இப்படிதான் மயிரா போச்சு நினைச்சியா? காரணம் ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த ஆத்மாவின் உயிர் அந்த மாதிரி சொல்ற மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு கடவுள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த உல்வரின் தான் இருந்திருக்காரு. ஸோ இந்த உல்வரின் இருக்காருல்ல, அந்த உல்வரின் வந்துட்டு இந்த இடத்துல இறந்துட்டாரு. யா, ஸோ போன படம் நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம எக்ஸ்மேனோட இதுல வந்துட்டு கண்டினியூஷன்ல உல்வரின் செத்துட்டாரு, இதோட பார்ட் க்ளோஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் திரும்ப ஒன் செகண்ட் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறதுக்கு ரியான் ரெனால்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம எக்ஸ்மேன் சொல்லியிருந்தாரு. சாரி, எக்ஸ்மேன் கிட்ட ரியான் ரெனால்ட்ஸ் சொல்லியிருந்தாரு, டெட்பூல் சொல்லியிருந்தாரு. You want to play Wolverine one more time? Yeah, sure, Ryan. அப்படி ஆரம்பிச்சு இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆன அடிப்படையில் வந்துட்டு இந்த இடத்துல இவர் எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டைம் லைன் படி கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற நமக்கு வந்து இந்த படத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது புரிஞ்சிருச்சு. அண்ட் அதுக்கு நிறைய படங்கள்லாம் வந்துச்சு, அதுல எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு கசட்டு ஒரு மாதிரி தட்ட மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா பார்ட்லயுமே இப்போ ஒரு லோக்கி வெர்ஷன் காமிக்கிறாங்கனாலோ, ஒரு டெட்பூல் வெர்ஷன் காமிக்கிறாங்கனாலோ, இல்லை வந்து ஒரு இப்போ வரப்போகுது அயன்மேன் வெர்ஷன். ஸோ அது மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றையும் நிறைய பேர் இருக்காங்க, எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருந்துட்டு ஒவ்வொரு யூனிவர்ஸில் இருக்கிறவங்களும் அதையும் ஒன்றா கூட்டு சேர்க்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நல்லா புரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த லோக்கி வெர்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வில்லன் இருப்பார். ஸோ அவர் வந்து கிளைமேக்ஸில் காட்டுவாங்க, அவ்வளோ க்ரௌட் இருக்கும், அவங்கள மாதிரியே ஒவ்வொரு வித்தியாசத்தை இருக்கும். லோக்கியை பார்த்தீங்கன்னா லோக்கி வந்துட்டு அவ்வளோ டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கும். டெட்பூல் பார்த்தாலும் இப்போ வந்து இந்த படத்தை பார்த்தா அவ்வளோ வேரியன்ஸ் இருக்காங்க. இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்துட்டு இப்படி எல்லாத்தையும் காமிச்சிட்டு ஒரு கடைசி என்ன கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்டாகவே இருக்குது. இந்த கதையில இந்த உலகத்தை அழிக்க போறதுக்கு ஒரு காரணம் வந்துட்டு இந்த இடத்துல எக்ஸ்பேன் இப்போ இல்லை, இந்த உயிர் அப்படிங்கிறது இங்க இல்லை. ஸோ அதனால எக்ஸ்பேன் திரும்ப வந்தா இந்த உலகத்தை காப்பாத்திருக்கான் அப்படிங்கிறத ஒரு முடிச்சு போடப்படுது. அந்த முடிச்சுக்கு வந்துட்டு நம்ம டெட்பூல் ஒரு வழி திறக்கிறாரு. ஸோ அந்த வழி திறந்து உள்ள கொண்டு வந்து என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இதுல பார்க்க முடியுது. ஒன்ஸ் அகைன் என்ன அப்படின்னா இது நிறைய கேமியோஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு எஸ் கேமியோஸ் இருக்குது. ஸோ ஆண்ட்மேன் கேமியோ, ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அவரோட கேமியோ யாரு, கிறிஸ் ஈவன்ஸ் தான். ஸோ அவர் தான் வராரு. ஸோ அவர் வந்துட்டு ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ல ஒரு ஃபயர் மேனா இருப்பாரு, ஒரு நெருப்பு சக்தி உள்ளவர். ஆனா இங்க வந்துட்டு மார்வெல்ல அவெஞ்சர்ஸ்ல இருக்கிற கிறிஸ் ஈவன்ஸ் வந்துட்டு ஒரு கேப்டன் இருப்பார், அமெரிக்காவா இருப்பார். பட் அவரை இப்போ திரும்ப கொண்டதுக்கான காரணமும் அண்ட் இங்க வந்து ஒரு கேப்டன் அமெரிக்கா இருந்தாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது கேப்டன் அமெரிக்கா சம்டைம்ஸ் இருக்கலாம், பட் வயசாக இருக்கிறதுனால வந்துட்டு அவரோட பொதுப்பான்மை அங்க புரிஞ்சிருச்சு. இன்னொரு கேப்டன் அமெரிக்கா 2025 வர போறாரு. அப்போ இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஒருத்தர் இருக்காருல்ல நெருப்புமேன், ஸோ ஃபயர்மேன், அவரை உள்ள கொண்டு வந்ததுக்கான கரெக்டான ரீசனா இருக்குது. ஸோ அவர் எப்படி உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற சின்ன சாம்பிள் தான் காமிச்சிருக்காங்க. ஃபுல் வந்துட்டு ஃபிளெஜ்டா அவரை வந்துட்டு படத்துக்குள்ள கொண்டு போகல, ஒரு சின்ன சாம்பிள் தான் காமிச்சிருக்காங்க. ஆனா அதுவே வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அண்ட் வந்துட்டு இந்த
அந்த டிவியை வந்துட்டு வேரியன்ஸ் எல்லாம் ஒரு இப்போ ஒரு நடந்துட்டு இருக்குது. இப்போ இது வந்துட்டு நடக்கணும்னு ஒரு கட்டாயம். இந்த இடத்துல நான் பேசிட்டு இருக்கேன், இது நடக்கணும்னு ஒரு கட்டாயம். இதுக்கெல்லாம் எவனோ ஒருத்தன் உள்ள வந்து நீ இது பண்ணாத, அவனுக்கு தெரியாத அப்படின்னு நான் போகும்போது ஒரு டைம் லைன் அப்படியே ஓடிட்டு இருக்கு. அந்த டைம் லைன்ல ஒரு வேர் அங்கே போகும். ஸோ இங்க வந்து நடக்க வேண்டியது, இப்போ நான் இந்த வீடியோ பண்ண வேண்டியது பண்ணாம டிஸ்டர்ப் ஆகி நான் வேற எங்கேயோ போறேன் அப்படின்னா, இந்த வீடியோ நடக்கல அப்படின்னா, இந்த வீடியோ அப்லோட் ஆகல அப்படின்னா வந்துட்டு ஒரு டைம் லைன் ஒன்று கிரியேட் ஆகுது. கிரியேட் ஆகும்போது அது ஒரு வேர், அந்த வேரை இவங்க அழிக்கணும். அந்த டைம் லைன் நேராக போயிட்டே இருக்கணும். அதுக்கு வந்துட்டு இந்த வேர் உருவாக்குறதுக்கு இது அழிக்கணும். அதுக்கு வந்து டிவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ள வந்து இது நடக்க வேண்டியது நடக்க விடுவாங்க. அந்த உள்ள வந்தா பாத்தீங்களா, அவனை தூக்கி போய் நல்வாயில அடைச்சிடுவாங்க. ஸோ நல்வாயில் மாதிரி ஒரு இடம். அப்போ அங்கே அடைக்கும் போது வந்துட்டு அதுல நிறைய வேரியன்ஸ் எல்லாம் அங்கே உள்ள இருப்பாங்க. ஸோ லோக்கி வெர்ஷன்ஸ் மாதிரி, டெட்பூல் வெர்ஷன்ஸ் மாதிரி, அண்ட் வந்துட்டு இன்னும் நிறைய ஆஃபீஸ்லி நிறைய இருக்குது. ஸோ நான் ஏன் அயன்மேன் வெர்ஷன் சொன்னேன் அப்படின்னா வந்துட்டு, இப்போ தூம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வந்துட்டு நம்ம அயன்மேன் வர போறாரு. பட் அயன்மேனா வரப்போகல, ராபர்ட் டோனி ஜூனியர் வந்துட்டு வரப்போறாரு. ஸோ எப்படியோ அவர் வந்தா போதும் அப்படி மாதிரி தோடிட்டு இருக்குது. இந்த படம் வந்துட்டு ஆஃபீஸ்ல நான் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப சர்டிஃபிகேட் படம் தான். நார்மலா ஒரு தமிழ் ஆடியன்ஸ் இந்த படத்தை எந்த மாதிரி ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பானோ அந்த மாதிரி தான் அதை டப்பிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு 3 மணி நேரம் படத்தை நம்ம ஆடியன்ஸ்லாம் உட்காந்து பார்ப்பாங்க, அதனால இதெல்லாம் பார்ப்பாங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரியும். அண்ட் நிறைய விஷயம் வந்துட்டு உண்மையிலே இதெல்லாம் ஒரு பஞ்சத்துல கூட ஒரு விஜயம் போட்டு ஃபைட் பண்ணும், அப்பதான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரியும். அண்ட் வந்துட்டு எக்ஸ்மேன் திரும்ப வந்துட்டாரு, சரி ஓகே நீ சீன் போட, நான் வந்து வேற ஓரமா உட்காந்து வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய சீன்ஸ் வந்துட்டு உள்ள வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க வந்துட்டு அது அகே உள்ள இருக்குதா இல்ல இவனுக்கு தான் டப்பிங் பண்ணாங்களா, ஏன்னா டப்பிங்ல ரைட்டிங் பண்ணி இவங்க டப்பிங் பண்ணாங்களான்னு தெரியல, இருக்கலாம். ஸோ மேபி வந்துட்டு அங்க அதே மாதிரி கொடுத்தாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு அதே மாதிரி அதே வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்களா, இட்ஸ் மீன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் தமிழாக்கம் பண்ண வந்து இந்த மாதிரி வந்துச்சா எனக்கு தெரியல. பேட் வேர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காது. ஸோ பேட் வேர்ட்ஸ் வேற மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா தான் இருக்கு. அண்ட் ஒரு சீன்ல வந்துட்டு இவங்க 2 பேருக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஃபைட் வரும். நம்ம எக்ஸ்மேனுக்கும் உள்ளரினுக்கும் வந்துட்டு இவருக்கு நம்ம டெட்பூலுக்கு ஒரு ஃபைட் வரும் கார்ல வந்துட்டு. அந்த ஃபைட் வரும்போது வந்துட்டு உள்ள வந்துட்டு அடி சரியான ஃபைட்டா இருக்கும். குத்து 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 கும்மா குத்து குத்திட்டு இருப்பாங்க. அந்த குத்துல வந்துட்டு கடைசியில ஒரு சீன் காக்கும்போது அப்படியே வந்துட்டு ஒரு டயர்டா படுத்துருப்பாரு. வந்து அப்படியே அந்த சீட் பெட்ல கட்டி போட்டுச்சு படுத்துருவேன் படுத்துடுறான் அப்படி மாதிரி. ஸோ அது பார்க்க வந்துட்டு உண்மையிலேயே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஆள் இந்த படம் நான் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு நார்மல் ஸ்டோரி தான், ஒரு நாளே போகுது, அதுக்கு வந்து ஒருத்தங்க வேலை கொண்டு வந்து ஆகும், அது கொண்டு வந்துட்டாங்க, காப்பாற்றிட்டாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் வந்துட்டு காமெடி பண்ணுறேன்னு பேரில் காமெடி பண்ணி கடைசி கொஞ்சம் 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 எமோஷனல் பண்ண வச்சுட்டாங்க. கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு. ஐயோ செத்துட்டானுங்களா, ஆனா ஒரு கடை வச்சு சரி டைம்ல கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு தோணுச்சு. ஆனா திரும்ப அவங்க வந்துட்டாங்க, சாவெல்லாம் வந்துட்டாங்க. உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சுங்க. ஸோ நீங்க இன்னும் இந்த படத்தை பார்க்கலாம்னு வந்துட்டு தனியா போய் எங்கேயாவது போய் சாவு, ஃப்ரெண்ட்ஸோட போனா இன்னும் பெட்டர். அண்ட் ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு இந்த ஒரு படம் வந்துட்டு கிடையாது. ஸோ ஏஜ் சர்டிஃபிகேட் படம் தான், அவ்வளோ வேர்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இருக்கு. ஸோ அதனால திரும்ப மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் வந்துட்டு கண்டிப்பா தியேட்டர் வாட்சபிள் ஃபிலிம். ஸோ என்ஜாய் பண்ணுங்க, பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் வந்துட்டு ஒரு 3 ஹவர்ஸ் ஒரு 2.5 ஹவர்ஸ் வந்து நீங்க வேஸ்ட் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு வந்துட்டு இந்த படத்தை பாருங்க. லெட்ஸ் என்ஜாய் இட். பாய்.